தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் இருவரும் அதிர்ச்சி சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. தஞ்சை மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியை ரமணியை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு வெட்கப்படணும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். கோவை RS புரத்தில் ரூபாய் 9.67 கோடி மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச ஹாக்கி மைதானம் பணிகள் துவங்கப்பட உள்ளது. அதை தமிழக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய பாஜக தலைமையிலான அரசுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்களும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் எனவும், இன்று முதல் தேர்தல் பிரச்சார பணிகளை தொடங்கவும், துண்டு பிரச்சுரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் என மக்கள் இயக்கத்தை தொண்டர்கள் அனைவரும் துவங்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திரையரங்குகளில் யூடியூப் சேனல்களை அனுமதிக்க கூடாது என திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் திரைப்படங்களுக்கு எதிர்மறையான விமர்சனங்களை வைக்கும் யூடியூப் சேனல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. திரையரங்கு வளாகம் மட்டுமல்ல, அதற்கு அருகிலும் எந்த யூடியூப் சேனல் பார்வையாளர்கள், ரசிகர்களிடம் இனிமேல் புதிய திரைப்படங்களை பற்றி பேட்டி எடுக்க தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்க உரிமையாளர்களும் அனுமதிக்க கூடாது. பப்ளிக் ரிவ்யூ மற்றும் பப்ளிக் டாக் என்கிற பெயரில் பார்வையாளர்களை திரைப்படங்கள் மீதும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் வன்மத்தை கக்கும் மனிதர்களாக மாற்றும் இந்த போக்கை உடனே தடை செய்யுமாறு அனைத்து திரையரங்க உரிமையாளர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஹைதராபாத்தில் இருந்த நடிகை கஸ்தூரியை தனிப்படை போலீசார் கடந்த 16ஆம் தேதி கைது செய்தனர். இதையடுத்து சென்னை எழும்பூர் கோர்ட்டில் ஆஜரான அவரை நவம்பர் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதன் பேரில் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் ஜாமீன் கேட்டு சென்னை எழும்பூர் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். மனுவில் அவர் சிறப்பு குழந்தை உள்ளது, சிங்கிள் மதர் என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவுக்கு போலீஸ் தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இதனை அடுத்து கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி கோர்ட் உத்தரவிட்டது. காற்று மாசுபாடு காரணமாக டில்லியில் 50% அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற அரசு உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து புகை மூட்டமாக இருப்பதால் டில்லியில் விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 119 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. 6 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. டில்லிக்கு 13 ரயில்கள் தாமதமாக வந்து சேர்ந்தது. திருமலையில் அமைந்துள்ள ஏழுமலையான் கோவிலில் பணியாற்றும் இந்துக்களை தவிர மாற்று மதத்தினரை விருப்ப ஓய்வு பெற அல்லது வேறு துறைகளுக்கு இடமாற்றம் கோரும்படி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவுறுத்தியுள்ளது. திருமலையில் இனி இந்துக்கள் மட்டுமே கடைகள் நடத்த அனுமதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா, சீனா இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் துவங்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி வலியுறுத்தியுள்ளார். ரியோ டி ஜெனிரோவில் G20 உச்சி மாநாட்டுக்கு இடையே இருவரும் சந்தித்ததாக சீன வெளியுறவுத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திப்பின் போது கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நிறுத்தப்பட்டுள்ள நேரடி விமான சேவையை துவங்குமாறு அவர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளை சேர்ந்த பத்திரிகையாளர் பரிமாற்றங்களுக்கு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும், விசா நடைமுறைகளை எளிதாக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்று மற்றும் கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டது. எல்லை பிரச்சனையால் இருதரப்பு உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் அறிவிக்கப்பட்ட ராணுவ படை விலக்கல் நடவடிக்கைகள் காரணமாக உறவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது. நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் இரு நாடுகளுக்கு இடையேயான பயண நேரமும் பயண செலவும் பெருமளவு அதிகரித்துள்ளது. உதாரணமாக, நேரடி சேவை நிறுத்தப்படுவதற்கு முன் கடந்த 2019இல் டில்லியிலிருந்து பீஜிங்கிற்கு செல்ல 42,000 ரூபாய் ஆகும். 6 மணி நேரத்துக்குள் சென்றுவிட முடியும். ஆனால் தற்போது இதற்கான செலவு 1 லட்சம் ரூபாய்க்கும் கூடுதலாகிறது. பயண நேரம் 10-30 மணி நேரத்துக்கும் மேல் ஆகிறது. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ கபியாண்டோவிடம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அன்பான பாராட்டை பெற்றுள்ளார். G20 மாநாட்டின் இடையே பிரதமர் மோடியுடன் இருந்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ கபியாண்டோவிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். இதற்கு எனக்கு உங்களை தெரியும், நீங்கள் மிகவும் பிரபலமானவர் என இந்தோனேஷிய அதிபர் ஜெய்சங்கரை பாராட்டினார். இந்த பாராட்டை பார்த்து பிரதமர் மோடி சிரித்தார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.
பாகிஸ்தானில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 12 பேர் கொல்லப்பட்டனர். சோதனை சாவடியை கைப்பற்ற பயங்கரவாதிகள் முயன்றனர். அப்போது நடந்த மோதலில் 6 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனை அடுத்து காரில் வைத்திருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்தனர். இதில் 12 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இன்னும் பலர் காயமடைந்துள்ளதாக ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா செல்லும் பயணிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழிமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இதனால் சோதனை நிறைவு பெற நேரம் அதிகமாகும். பயணத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் இருக்க பயணிகள் அனைவரும் விமானம் கிளம்புவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என ஏர் கனடா தெரிவித்துள்ளது. கனடாவிலிருந்து இந்தியா செல்பவர்களுக்கு விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதை அந்த நாட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் உறுதி செய்துள்ளார்.